சமீபத்துல கடலூர்ல நடந்த ஒரு கோர ட்ரெயின் விபத்து வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ரயில் வந்து ஒரு பள்ளி வாகனம் மீது மோதி 2 குழந்தைகள், பள்ளிக்கூடம் போற குழந்தைகளோட உயிர் போயிருச்சு. இதுல முதல் கட்ட விசாரணையில அந்த வேன் டிரைவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கமா நான் போற அதே டைமுக்கு தான் போனேன். எப்பவுமே சில நேரத்துக்கு வந்து அந்த இடத்துல ட்ரெயின் கேட் பூட்டி இருக்கும். அந்த நேரத்துல நான் போன நேரத்துல வந்து ட்ரெயின் கேட் பூட்டல. 2வது ட்ரெயின் வர்ற சத்தமும் எங்களுக்கு அவ்வளவா கேட்கல. ட்ரெயின் வந்து ஹார்ன் கொடுக்கல, ஹார்ன் சவுண்ட் எங்களுக்கு கேட்கல. இதனாலதான் நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சு போனோம். அந்த நேரத்துல வந்து ட்ரெயின் வந்து எங்களுடைய வாகனம் மீது வந்து மோதிருச்சு அப்படிங்கிறாரு. 2வது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கேட் கீப்பர், அந்த ட்ரெயின் வர நேரத்துல சரியான நேரத்துல அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்களா, அந்த கேட் கீப்பர் மேலே ஒரு பழி போடுறாங்க. அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வடக்கு நண்பர், வட மாநிலத்தில இருந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவர். அந்த பர்டிகுலர் டைம்ல காலையில வேலையில வந்து அவர் வந்து மது போதைக்கு அடிமையானவர். அதனால மது போதையை போட்டுட்டு தூங்கிட்டாரு. இதனால வந்து அந்த ட்ரெயின் கிட்ட வந்து ப்ராப்பரான நேரத்துல வந்து க்ளோஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுது. இது ஒரு சைடு இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். ஆனா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் எங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியுங்களா? அவசரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இப்ப ஸ்கூலுக்கு போற ஆட்டோ டிரைவரா இருக்கட்டும், இல்ல வேன் டிரைவரா இருக்கட்டும், இல்ல பஸ் டிரைவரா இருக்கட்டும், அவங்க குறிப்பிட்ட நேரத்துல கொண்டு போய் அந்த பள்ளிக்கூட ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்கூல்ல வந்து இறக்கி விடணுங்கிற அவசரம் அவங்களுக்கு இருக்கும். அந்த அவசரம் காரணமாவே என்ன பண்றாங்க அப்படின்னா, வேகமா போறாங்க, இல்ல வந்து எந்த ஒரு டிராபிக்கும் கண்டுக்காம போறாங்கன்னு சொல்லலாம். இதுல வந்து அந்த டிரைவர்கள் மேல மட்டுமே நம்ம பழி போட முடியுமான்னு கேட்டா முடியாது. இதுக்கு வந்து பெற்றோரும் முக்கியமா ஒரு காரணம். ஏன் அப்படின்னா, பள்ளி குழந்தைகளுக்கு சரியான நேரத்துல கிளப்பி விடுறதுல வந்து நம்ம டிலே பண்ணிடுறோம். அதாவது இப்போ உள்ள சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, இந்த பள்ளி குழந்தைகளை ஏற்றிட்டு போற அந்த வேனா இருக்கட்டும், இல்ல ஆட்டோவா இருக்கட்டும், அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க சரியான நேரத்துக்கு வந்தா கூட பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகளை வந்து கிளப்பி ரெடி பண்றதுக்கு வந்து டைம் ஆகுறாங்க. அவங்க வந்து வெளியே வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த டைம் கேப் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்ல வந்து சரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கிளம்புறதுல ஏற்படுற அந்த ஒரு டிலே, அந்த ஒரு தாமதத்தை வந்து அவங்க ரோட்ல சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். எதையுமே யோசிக்காம நேரம் அந்த டைமுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நடந்த விபத்து தான். ஏன் அப்படின்னா, நல்லா கேளுங்க, அந்த வேன் டிரைவர் சொல்றாரு, அந்த வேன்ல இருந்த ஒரு பையனும் சொல்றான், எங்களுக்கு வந்து ட்ரெயின் அந்த சத்தம் கூட கேட்கல அப்படின்னு. ஸோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே சரியான நேரத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருக்கே தவிர மற்ற எதையுமே அவங்க வந்து யோசிக்கல. இதுதான் வந்து லாஜிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சூப்பரா சந்திக்கிறேன்.